எங்க நல்லா விசாரிச்சீங்களா? பழைய மாதிரி கார் டிரைவருக்கு பதிலா லாரி டிரைவரா வந்து அமைஞ்சிட போறான். பையன் எல்லா விதத்திலையும் சுத்தம். சுருங்க சொன்னா அவன் எரியாத மெழுகுவத்தி, விளக்கமா சொன்னா பீஸ் போகாத பல்பு. எப்படி? ஆஹா, என்ன உதாரணம்! இது சாதாரணம். இதை விட பெரிய பெரிய பிலாசபி எல்லாம் கைவசம் இருக்கு. சமயம் வர்றப்போ அவுத்து விடுறேன். இப்ப விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள பொண்ண பார்க்க வர்றான். எங்க வரப்போற மாப்பிளைக்கு நம்ம பொண்ணை பத்தின விஷயங்கள்லாம் தெரியுமா? 2000 பொய்ய சொல்லி 2 கல்யாணம் பண்ணிக்கலான்னு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சொல்லிருக்கானுங்க. நீ கம்முன்னு இரு, நம்ம பொண்ணு கல்யாணத்தை ஜம்முன்னு முடிக்கிறேன். ஜம்முன்னு பண்றீங்களா? வரட்டும் மாப்பிள, அவனை ஜாம் ஆக்கிடுறேன். எப்ப வரும்? பொண்ணு தானே, இப்போ வந்துருடா. பொண்ணை யாரு கேட்டா? டிஃபன் எப்ப வரும் கேட்டேன். திண்ணி பையன் மவனே, சும்மா இருடா. என்ன சம்பந்தி, என்ன கேக்குறாரு மாப்பிள? ஒண்ணு இல்ல சம்பந்தி, பொண்ணு எப்ப வரும்னு கேக்குறான். ரொம்ப அவசரப்படுறீங்களே. அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வர வேண்டாமா? இதோ கூப்பிடுறேன். அடியே பொண்ணு கூட்டிட்டு வா. ஏண்டி, இந்த சனியன் தான் நம்மள விட்டு போயிருச்சே, அவன் கட்டின தாலி இருக்குடி இன்னும் கழுத்துல. கழட்டி ஏறி. ஏமா, எதை கழட்ட சொன்ன? உன் தாலிய. ஏமா, சின்ன வயசுல நான் என்ன செஞ்சாலும் நீங்க என்ன சொல்வீங்க? நான் செய்யற மாதிரியே செய்யன்னு சொல்லுவேன். அன்னைக்கு கூட எனக்கு கேரட் நறுக்க தெரியலன்னு எப்படி நறுக்கிறத நறுக்கி காமிச்சேன். அம்மா, இன்னைக்கு கூட என் தாலிய எப்படி கழட்டுறதுன்னு தெரியல. நீ உன் தாலிய கழட்டி காமிமா. என்னடி சொன்ன? புரியல? உன் தாலிய கழட்டுன்னு சொன்னேன். அடி பாவி, என் புருஷன் உயிரோட இருக்காருடி. என் புருஷன் என்ன செத்தா போயிட்டாரு? அவரும் உயிரோட தான் இருக்காரு. உனக்கு ஒரு நியாயம், உன் மகளுக்கு ஒரு நியாயமா? நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லடி. வரப்போற மாப்பிளைக்கு உன் கழுத்துல இருக்கிற தாலி தெரிஞ்சது, நீ மறுபடியும் வாழா வெட்டிதான். தாலிய மறைச்சுக்கிட்டு வந்து நில்லு. அம்மா, இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறதுக்கு காரணமே எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணுங்கிறதுக்கு தான். என்னது, யாராவது வர்றாங்களான்னு எதிர்பார்க்கீங்களா? ஒண்ணு இல்ல, பேண்ட் வாத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தேன், காணலையேன்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்கே பேண்ட் வாத்தியமா? அம்மா, நல்ல இடம். சூசோபி சொக்கலிங்க விட்டு நிச்சயதார்த்தம்னாக்கா மஜாக்கா? அடிங்க அடிங்க, பேண்ட் வாத்தியம் எல்லாம் நல்லா அடிங்க. என்னங்க நல்ல நாள் அதுவுமா பொண்ணு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வந்து நிக்குது. உங்களுக்கு இது நல்ல நாளா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அது அடையாளமாதான் இந்த வெள்ளை சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறேன். என்னடி இது அபசகன மாட்டம் பேசுற? பரவாயில்ல பரவாயில்ல. ஏண்டா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்ப தாம்பூலம் மாத்திக்கலாமா? என்ன நிச்சயதார்த்தத்தை வந்து தடுக்கிறேன்னு சொன்னாரு, இன்னும் வரலையே. போற போக்க பார்த்தா இந்த குரங்கு பைய கையில புடிச்சு கொடுத்துருவாங்க போல இருக்கே. எப்போ ஒரு வாரம் என்ன பண்றது? ஏண்டா இவ்வளவு உன் வேலையா? ஆமாயா, இப்ப என்ன பண்ண போற? என்னங்க ராதா, நீ உள்ள போ. அப்பா, நான் அவர் கூடயே போயிடுறேன்ப்பா. அடியே, இவளை கூட்டிட்டு உள்ள போ. நான் போடி போடி உள்ள உள்ள போ. அறிவு கெட்ட நாயே, யார கேட்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? சூசோவி சொக்கா, பெரிய மனுஷா, உன் வீட்டுல குடியிருக்கிறதுக்கு நான் வரலையா? என் வீட்டுக்காரிய கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அத கனவுலயே நினைச்சு பார்க்காதே. உன் கண்ணுக்கு முன்னாலேயே வேற மாப்பிளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறனா இல்லையா பார். என் கண் முன்னாலயா? யோ, என்ன ஏமாத்துறதுக்கு நான் ஒண்ணும் குருடில்ல. என்னையா முழிக்கிற? இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ எங்க அக்காவை ஏத்துக்கிட்டு என் ராதாவை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கல, இங்க நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. என்னடா மிரட்டுற? மிரட்டல, எச்சரிக்கை பண்றேன். வரேன். வடிவு, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்றியா? நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. வழிவிடுமா. நெல்லடி, உன் வழியில போறதுக்கா நாங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தோம். பெத்த உங்க கடமை எல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும். ராதா, ஒருவருக்கு மனைவி ஆயிட்டா அவர்தான் சொந்தம் பந்தம் எல்லாம். ராஜா ஏழையா இருந்தாலும் சரி, கோழையா இருந்தாலும் சரி, அவரோடதான் நான் கடைசி வரைக்கும் வாழ விரும்புறேன். நில்லடி, நீ வெளியே போனா என் புருஷனோட கௌரவமும் கூட போயிரும். உன்னை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். மரியாதையா உள்ள போ. ஏமா, பெருசா உன் புருஷனோட கௌரவத்தை பத்தி பேசுறியே, அவர் செஞ்ச அக்கிரமம் எல்லாம் உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? கேளு.
சொல்றேன். இப்ப சொல்லுமா, என் புருஷன் செஞ்சது நியாயமா, உன் புருஷன் செஞ்சது நியாயமா? சொல்லுமா, சொல்லு. உன் புருஷன் செஞ்சதுதாம்மா நியாயம். ஏமாந்தது ராஜாவோட அக்கா மட்டும் இல்லம்மா, நானும் தான். என் புருஷன் ஏகபத்தினி விரதன்னதாம்மா நினைச்சேன், ஏமாந்துட்டேன். ஆமா, இதை ஏமா நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? காலம் வரும்போது சொல்லலான்னு உன் மாப்பிள்ளதாம்மா தடுத்துட்டாரு. நடந்தது நடந்து போச்சு. நீ சந்தோஷமா உன் புருஷன் வீட்டுக்கு போமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா. ஆமா அம்மா, உங்க அப்பா வர்றதுக்குள்ள நீ சீக்கிரமா உன் புருஷன் வீட்டுக்கு போயிடு. இந்தா புறப்படுமா, நீ சந்தோஷமா இரு, நீ நல்லா இரு, சீக்கிரம் புறப்படு. நான் வரேம்மா. வாங்கம்மா வாங்க. என்ன பொட்டியோட வந்திருக்கீங்க? வீட்டுல கோச்சிட்டு வந்துறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவரீங்க? ஐயா வக்கீல பார்க்க போயிருக்காரு. அம்மா சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? எப்ப வருவாரு? இப்ப வந்துடுவாங்கம்மா. நீங்க மேல போங்க, பெட்டி கொடுத்துட்டு போங்க. தலை நிமிர்ந்து இருந்த என்ன தலை குனிய வச்சுட்டா வடிவு. அவளை பழைய பங்களாவுக்கு கொண்டு போய் அப்பதான் ராஜாவுக்கு புத்தி வரும். கச்சிதமா முடிச்சிடறேன். Come on, take this 5,000 rupees. டேய், வயசான பொண்ணுக்கு பதிலா வயசு பொண்ணு கிடைச்சிருக்கா, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். என்னது? ராதாவை அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டியா? ஆமா. ஏண்டி? உங்களை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு? உங்களை ஏகபத்தினி விரதம்னு நினைச்சேன். ஆனா ஏகப்பட்ட பத்தினிங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சது. பர்வதா, இங்க பாருங்க, இப்பவாவது அந்த வடிவ வாழ வைங்க. அப்பதாங்க நம்ம பொண்ணு வாழ முடியும். என்னங்க என்னங்க? வடிவு வேலைக்காரனை யாரோ அடிச்சு போட்டு ராதாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, என்னங்க? நான் செஞ்ச பாவத்துக்கு என் பொண்ணை பழி வாங்கிடாதப்பா. என்னங்க? பழி வாங்கிடாத. சீக்கிரம் வாங்க, ராதாவை காப்பாத்தணும். சீக்கிரம் வாங்க. என்னது எல்லாரும் காப்பாத்த விடுறாங்களே, நம்மளும் போய் நம்ம பக்கம் செஞ்சிட வேண்டியதுதான். அட பாவீங்களா! வாத்தியாரே, குடிச்சுக்கோ, 100 கலந்து.
ஐயோ எனக்கு கண்ணு போச்சே ஐயோ எனக்கு கண்ணு போச்சே அம்மா தெய்வமே ஐயோ எனக்கு கண்ணு போச்சே எனக்கு கண்ணு போச்சே ஐயோ எனக்கு கண்ணு தெரியலையே கண்ணு தெரியலையே கண்ணு தெரியலையே வடிவு வடிவு நீ எங்கம்மா இருக்க ஐயோ இந்த தெய்வத்துக்கு முன்னாலதான் குருட்டு பொண்ணா இருந்த உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நான் கெடுத்தேன் அதே தெய்வம் என் கண்ணை எடுத்துக்கிச்சுமா என் கண்ணை எடுத்துக்கிச்சு என் கண்ணு தெரியல மாமா மாப்பிள்ள உங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டே இருக்கிற காரணத்தால என் மக வாழ்க்கையை நீங்க பழி வாங்கிடாதீங்க மாப்பிள்ள பழி வாங்கிடாதீங்க கவலைப்படாதீங்க மாமா என்னைக்கும் ராதா தான் என்னோட மனைவி ரொம்ப நன்றி மாப்பிள்ள ரொம்ப நன்றி